Hello friends. So இந்த வீடியோல RRB NTPC 2025 and 2026 கான draft vacancy வந்து ரயில்வே போர்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ சென்னை ஜோனுக்கு அதே மாதிரி பர்டிகுலராக என்ன வேகன்சி வரும், எக்ஸாம் பேட்டர்னில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா, அதே மாதிரி இந்த 2025 to 2026 ஸோ இந்த NTPCக்கான எக்ஸாம் வந்து எப்போ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, ஸோ இதை பற்றி தான் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் அவங்க ரிலீஸ் பண்ண அஃபிஷியல் ரயில்வே போர்டு ரிலீஸ் பண்ண லெட்டரு. இதில் இங்கே NTPC கிராஜுவேட்டு அண்டர் கிராஜுவேட்னு ரெண்டாக பிரிச்சிருந்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து இப்போ NTPC நடந்துச்சு பார்த்தீங்களா, இதுல இருந்தா பிரிச்சிருந்தாங்க. ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு வேகன்சி, அதாவது லெவல் 6, லெவல் 5, லெவல் 4 இந்த 3 லெவலுக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 5817. ஓகேவா? ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 5817. இது பார்த்தீங்கன்னா ஓவரால் ஸோ இந்தியன் ரயில்வே ஃபுல்லாக ஆல் இண்டியா லெவல். ஓகேவா? வேகன்சி இது மொத்தம் 5817 தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா 615 வேகன்சி, கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா 3423 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிராஃபிக் அசிஸ்டன்ட் லெவல் 4 அது வந்து 59, அதுக்கப்புறம் CCTS 161, ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் இது பார்த்தீங்கன்னா 921, அதுக்கப்புறம் சீனியர் கிளர்க்கு 638. ஓகேவா? ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 5817 வேகன்சி. இது வந்து கிராஜுவேட்டுக்கு. அண்டர் கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ஸ் கிளர்க்கு 77, அதாவது லெவல் 3, லெவல் 2 இது ரெண்டு தான் இதில் வரும். அடுத்து CCTC கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு 2424, அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கு வந்து 394, ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் ஸோ இது பார்த்தீங்கன்னா 163. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 3058. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 8875 வேகன்சி பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நடந்துகிட்டு இருக்க பார்த்தீங்களா, இந்த NTPCயை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கம்மி. ஓகேவா? ஸோ இந்த NTPCயில் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் லெவல்லே பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 8815 என்னமோ வேகன்சி நினைக்கிறேன். இங்கே இப்போ ஓவராலாக கிராஜுவேட்டு அண்டர் கிராஜுவேட் ரெண்டும் சேர்த்தே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேகன்சி தான் இருக்கு. ஓகேவா? சென்னை ஜோனுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கண்டிப்பாக இந்த டைம் சென்னை ஜோனுக்கு பார்த்தீங்கன்னா வேகன்சி கம்மியாக தான் வரும். ஓகேவா? யூஸ்வலாக சென்னை ஜோனோட வேகன்சி பார்த்தீங்கன்னா ஓவரால் வேகன்சி இருக்கு பார்த்தீங்களா, அதில் 5 to 10% வந்து சென்னை ஜோனுக்கு வந்து கொடுப்பாங்க. எப்பயுமே சென்னை ஜோனோட வேகன்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அதர் ஜோன் பீப்புள் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுறது மோஸ்ட்லி சென்னை ஜோனை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஈவன் நார்த்ல இருந்து ஹிந்தி பசங்க உத்தரப்பிரதேஷ், பீகார், ராஜஸ்தான் அங்கேருந்து கூட பார்த்தீங்கன்னா சென்னை ஜோன் அப்ளை பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சென்னை ஜோனோட வேகன்சி வந்து மற்ற ஜோனை கம்பேர் பண்ணும்போது வேகன்சி பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஸோ காம்படிஷன் வந்து இங்கே வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லைன்னு தான் சொல்லலாம். ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அவேர்னஸ் இல்லாது அவங்களுக்கு ஒரு பெரிய வந்து லாபம். அதனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே எழுதி போஸ்டிங் வந்து ஈஸியாக இங்கே வாங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே வரதுக்கான காரணம். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா NTPCயில் இந்த 2025 to 2026 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை ஜோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷியோரா ஒரு இந்த 8875 வேகன்சிக்கு பார்த்தீங்கன்னா 400ல இருந்து 500க்குள்ள தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேகன்சியே இருக்கும் சென்னை ஜோனை பொறுத்த வரைக்கும். இதை விட கம்மியாக கூட போகலாம், பட் கூட வந்து போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இது ஏன் அப்படின்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த 2023 தான் பார்த்தீங்கன்னா பல்க் வேகன்சி வந்து ஃபில் பண்ணாங்க. ஓகேவா? அதாவது 2019 ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கான வேகன்சி வந்து 2023 தான் பார்த்தீங்கன்னா பல்காக ஃபில் பண்ணாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த வேகன்சி கொஞ்சம் வந்து அதிகம் தான், 11,000 சில்ட்ரன் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் அதிகம் தான். அதையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபில் பண்ண போறாங்க. அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டையர்மெண்ட்டு, அதே மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபர் ஆனவங்க, அதே மாதிரி வேற ஜாப் போனவங்க, ஸோ அதே மாதிரி ஆஃபீஸில் அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்க டைம்ல சர்வீஸ்லேயே டெத் ஆனவங்க, இவங்களோட வேகன்சிலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இப்போ உள்ள கேண்டிடேட்ஸே பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிடுறாங்க, ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது இனிமே வரக்கூடிய வேகன்சி கண்டிப்பாக கம்மியாக தான் வரும் இன்னும் வருஷம் போக போக. ஓகேவா? ஒன்று இது. ஓகேவா? ஸோ அதாவது ஆல்ரெடி இப்போ போன வேகன்சி வந்து இவங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபில் பண்ணனால
இன்னும் வேகன்சி நிறைய இருக்கு. பட் ஆனா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ற அளவுக்கு இருக்கிறனால இனிமே வரக்கூடிய வேகன்சி வந்து எனக்கு தெரிஞ்சு கம்மியா தான் வரும். அது போக இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னா, இங்க உள்ள ஒர்க் வைஸ் பாத்தீங்கன்னா இது என்ன ஆயிட்டு இருக்குன்னா சிஸ்டமைஸ்டு ஆயிட்டே வருது. ஓகேவா, அதாவது டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக ஆக நிறைய சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிட்டு இப்போ மேன் பவர் என்ன ஆகுதுன்னா குறைஞ்சுக்கிட்டே வருது. ஓகேவா, முன்னாடி 5 பேர் பண்ண வேலையை பாத்தீங்கன்னா இப்ப சாஃப்ட்வேர் கொண்டு வந்து இப்போ ஒருத்தரே அதுல பண்ற மாதிரி ஆகுது. அப்ப என்ன ஆகும்னா இன்னும் போக போக நிறைய சாஃப்ட்வேர் நிறைய கம்ப்யூட்டரைஸ் ஆக ஆக என்ன ஆகும்னா மேன் பவர் ரெடியூஸ் ஆயிட்டே வரும். அதனால வேகன்சி கண்டிப்பா கம்மி ஆகிக்கிட்டே போகும். ஓகேவா, இப்ப என்னையே எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப என்னுடைய ஒர்க் என்ன அப்படின்னா இந்த ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்றாங்க பாத்தீங்களா அமௌண்ட், ஸ்டேஷன்லயா இருக்கட்டும், அதே மாதிரி ட்ரெயின்ல வந்து இப்ப டிக்கெட் செக்கரா இருக்கட்டும், டிக்கெட் கலெக்டரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து பார்சல்ல இருக்கட்டும், இதெல்லாம் கலெக்ட் பண்றாங்களா, அந்த அமௌண்ட் வந்து ரயில்வேக்கு கரெக்டா வந்திருக்கா இல்ல ஏதாவது அங்க மால் ப்ராக்டிஸ் நடந்துட்டு ஏதாவது வந்து சரியா வராம இருந்திருக்கான்றத இன்ஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபைன் பண்றதுதான் பாத்தீங்கன்னா எங்களுடைய டியூட்டி. ஓகேவா, முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிக்கெட் வாங்குறதெல்லாம் ஒவ்வொன்றா பல்கா மூட்டையா வரும். அதை உட்காந்து ஒவ்வொரு டிக்கெட்டா வெரிஃபை பண்ணிட்டு கரெக்டா கண்டினியூட்டி எல்லாம் கரெக்டா இருக்கா, டிக்கெட் வந்து அந்த ஆர்டர் கரெக்டா இருக்கா, இல்ல ஏதாவது மிஸ் ஆயிருக்கா, இல்ல யாருக்காவது வந்து டிக்கெட்டை வந்து சும்மா கொடுத்துட்டாங்களா, அந்த மாதிரிலாம் நம்ம செக் பண்ணி இல்ல ஏதாவது வந்து தப்பா இருக்கான்றத பார்த்துட்டு ஃபேக் போலியான டிக்கெட் இருக்கான்றதெல்லாம் பார்த்து செக் பண்ணி அப்படி உட்காந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் பாத்தீங்கன்னா சிஸ்டமைஸ் ஆனனால எல்லாமே கம்ப்யூட்டர்ல தான் வந்துருச்சு. ஓகேவா, அதே மாதிரி இப்ப டிடி பார்த்தா கூட முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் வச்சு எழுதி ஃபைன் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, கேஷா தான் வாங்கிட்டு இருப்பாங்க. இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா யூபிஐ அண்ட் கியூஆர் கோடு வந்துருச்சு. கரெக்டா இப்ப அதுல எல்லாத்தையுமே பே பண்ணிடுறாங்க, எல்லாம் டைரக்டா ரயில்வே அக்கௌண்ட்டுக்கு போயிருதா. இப்ப எங்களோட அங்க ரோல் வந்து கம்மியாகுதா. சோ அதுதான் ஓகேவா, முன்னாடியே அந்த பேப்பரை உட்காந்து தூசி தட்டி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது இப்ப எல்லாமே கம்ப்யூட்டர்ல வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா, சோ அதனால இப்ப இது வந்து இப்ப என்னோட இதை சொல்றேன் ஒர்க்ல. இப்ப இது நிறைய டிவிஷன் எடுத்துக்கோங்க, அங்க அவங்களுடைய ஒர்க் எல்லாம் பார்க்கும்போது இதே மாதிரிதான். ஓகேவா, ஒர்க் வந்து நிறைய கம்ப்யூட்டரைஸ் ஆனனால இங்க மேன் பவர் வந்து ரெடியூஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு, போக போக ரெடியூஸ் ஆகிட்டே தான் இருக்கு. தேவைக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்டு அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போறாங்க. ஈவன் வேகன்சி நிறைய இருந்தாலுமே ஓகேவா, இருந்தாலுமே அதை ரிலீஸ் பண்ணாம தேவைக்கு ஏற்ற மாதிரி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பிட்டா ரிலீஸ் பண்ணி அப்போதைக்கு வச்சு மேனேஜ் பண்ணிட்டு போறாங்க. இதனாலதான் வேகன்சி பாத்தீங்கன்னா வர வர கம்மியாகிட்டே இருக்கு. ஓகே, வேகன்சி தான் கம்மியாகுதுன்னு பாத்தீங்கன்னா காம்படிஷன் வந்து கம்மியாகுமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. காம்படிஷன் பாத்தீங்கன்னா எக்கு தப்பா அதிகமாகுது. ஓகேவா, வேகன்சி கம்மியாகுனா காம்படிஷன் ஆப்வியஸா கம்மியா தானே ஆகணும். என்னடா அது கம்மியா இருக்கு, இதை போய் அப்ளை பண்ணா கிடைக்குமா இல்லையா, அதெல்லாம் கிடையாது. 10 வேகன்சி போட்டா கூட 10 லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணி எழுதுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா, சோ அந்த ஒரு நிலைமைக்கு அந்த ஒரு நெருக்கடிக்கு பாத்தீங்கன்னா இப்போ இந்த தள்ளப்பட்டோம். ஸோ அதனால காம்படிஷன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் போக போக தாறுமாறா ஏறிக்கிட்டே இருக்கு. இது வந்து நாட் ஓன்லி இன் ரயில்வே, இது நீங்க எந்த கவர்மெண்ட் செக்டார் எடுத்தாலும் இதே தான் இப்ப நிலைமை. ஓகேவா, எஸ்எஸ்சி எடுத்தாலும் இதே தான், பேங்கிங் எடுத்தாலும் இதே தான், எல்லா இடத்துலயும் இதே தான் வந்துகிட்டு இருக்கு. ஓகேவா, அப்ப ஒவ்வொரு வருஷம் போக போக பாத்தீங்கன்னா இது காம்படிஷன் ஏறிக்கிட்டே தான் போகும். அதே மாதிரி வேகன்சி குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இல்ல எலெக்ஷன் டைமை பேஸ் பண்ணி எலெக்ஷன் பக்கத்துல வரும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேகன்சி மொத்தமா ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. அந்த டைம்ல கொஞ்சம் பாத்தீங்கன்னா கூடும். மற்ற டைம்ல பாத்தீங்கன்னா ஆவரேஜா இந்த 8000 7000 இந்த மாதிரி தான் இனிமே வரும். ஓகேவா, சோ நீங்க இதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இது ஒவ்வொரு வருஷம் போக போக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஓகேவா, ஆனா நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க தயாராகிக்கணும். ஸோ இப்போ ஒரு வருஷத்தை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் நீங்க காம்படிட் பண்றது பாத்தீங்கன்னா இதை விட கம்மியான வேகன்சிக்கு டபுள் த டைம், ஆல்மோஸ்ட் டபுள் த டைம் காம்படிட்டர் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணணும். புரியுதா, இப்ப ஒரு 1000 வேகன்சி இருக்கு, அதுக்கு வந்து ஒரு 10 லட்சம் பேர் காம்படிட் பண்றான்னா அடுத்த வருஷம் ஒரு 800 வேகன்சிக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சத்துல இருந்து 20 லட்சம் பேர் வந்து காம்படிட் பண்ணுவான். அப்ப நீங்க அத்தனை பேரோட நீங்க போட்டி போட்டு நீங்க அந்த போஸ்டிங் வாங்குறது இன்னும் கஷ்டமா இருக்கும். அப்ப அவன் என்ன பண்ணுவானா அத்தனை பேரை ஃபில்டர் பண்ணணுமா, அப்ப அதை ஃபில்டர் பண்றதுக்கு என்ன பண்ணுவானா ஒன்னு பேட்டர்னை சேஞ்ச் பண்ணுவான். ஓகேவா, சோ இதுதான் அவனுக்கு பண்ணக்கூடிய இது. ஓகேவா, சோ சேஞ்ச் ஆஃப் பேட்டர்ன் வந்து கொண்டு வருவாங்க. இல்லைன்னா கட் ஆஃப் மார்க் பாத்தீங்கன்னா ஹை ஆக்குவாங்க. ஓகேவா, இல்லைன்னா
புதுசா ஏதாவது ஒண்ணு வந்து சிலபஸோ இல்ல ஏதாவது ஒண்ணு கொண்டு வருவான். ஓகேவா, இதுதான் பண்ண முடியும். ஓகேவா, வேற எதுவும் பண்ண முடியாது. ஒண்ணு கட் ஆஃப் சேஞ்ச் பண்ணுவான், கட் ஆஃப் ஹை ஆக்குவான், இல்லைன்னா பேட்டர்ன்ல புதுசா ஏதாவது இப்ப எஸ்எஸ்சில பாத்தீங்கன்னா திடீர்னு ஒன்னு பொருளை கிளம்பிச்சு பாத்தீங்களா, நியூ பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகுது, அதப்படி இதப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்களா, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, எதுவுமே நம்ம கொஸ்டின்லாம் பண்ண முடியாது. ஓகேவா, இப்போ ப்ராபபிலிட்டின்னு ஒன்று இருக்கு, அதுல அவன் பேசிக்ல தான் கேட்பான்றது சொல்ல முடியுமா? இன்டெப்தா அவன் கேட்கலாமே, அதுவும் ப்ராபபிலிட்டி தானே. ஸோ அந்த மாதிரி தான். அப்ப கொஸ்டினை வந்து ஒன்று அவன் கஷ்டமாக செட் பண்ணோம், இன்னொன்று கட் ஆஃப் வந்து ஹையாக செட் பண்ணோம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி பண்ணாதான் பார்த்தீங்கன்னா அவன் ஃபில்டர் பண்ணி அவனுக்கு தேவையான ஆட்கள் எடுக்க முடியும், பல்க் எலிமினேஷன் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அதனால நீங்க அதுக்கேற்ற மாதிரி தயாராகிக்கோங்க. வருஷத்தை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, ஒவ்வொரு வருஷத்துலயும் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து அஃபெக்ட் ஆக போறது முழுக்க முழுக்க நீங்க தான். ஓகேவா, இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா ஒரு அவேர்னஸ், இதுக்காக இப்படிலாம் இருக்கும் அப்படின்றது தெரியணுன்றதுக்காக தான். ஏன்னா நீங்க சும்மா நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ன்றது கிளியர் பண்றதெல்லாம் அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஓகேவா, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க போராடி மற்ற எல்லாரையும் நீங்க பீட் பண்ணி நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சு கத்துக்கிட்டு நீங்க அப்படிதான் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா முன்னேறி நீங்க வர முடியும். பல இடத்துல அடி வாங்கி இப்படிதான் வர முடியும். ஓகேவா, ஈஸியா வந்து கை மேல வந்து உட்காராது. ஆனா அதுக்கு போடக்கூடிய எஃபர்ட் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கணும். ஓகேவா, அப்படி இருந்தாதான் நீங்க வந்து வர முடியும். ஓகே, ஸோ அதுதான். இன்னொன்னு, இதுல பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுமான்றதுலாம் பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து ரயில்வே போர்டு டிசைட் பண்றதுலாம் இருக்கு. ஓகேவா, பட் இந்த இது எதுக்காக சொன்னேன்னா அவன் வந்து பல்க் எலிமினேஷன் பண்ணா இந்தந்த பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்றதான் சொன்னேன். ஓகேவா, அதே மாதிரி ஓகே என்டிபிசியோட நோட்டிஃபிகேஷன் வேமா வந்துருமா, அடுத்த என்டிபிசியோட நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஓகேவா, ஸோ என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ரிலிம்ஸே பார்த்தீங்கன்னா இப்போதான் முடிஞ்சிருக்கு. ப்ரிலிம்ஸோட ரிசல்ட் இப்போ தான் கிராஜுவேட்டுக்கு விட்டுருக்கான், இன்னும் அண்டர் கிராஜுவேட்டுக்கு பெண்டிங்கில் இருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் மெயின்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் டைப்பிங் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கு, அதுக்கப்புறம் மெடிக்கல் இருக்கு, அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் அலாட் பண்ணுவாங்க. இது எல்லாம் முடியறதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் இயர் மிட் ஆயிரும். ஓகேவா, நெக்ஸ்ட் இயர் மினிமம் மிட் ஆயிரும், மிட் அல்லது மிட்டுக்கு மேல ஆயிரும். ஓகேவா, ஸோ அப்ப நோட்டிபிகேஷன் வேமா விட்டா கூட எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுக்கு மினிமம் நெக்ஸ்ட் இயர் எண்ட் ஆயிரும். ஓகேவா, அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம் இப்போ போயிட்டு இருக்கும் போதே அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கான எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகேவா, இங்க இந்த என்டிபிசி முடியாம அடுத்த என்டிபிசி வந்து கண்டக்ட் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏஜென்சி அலாட் பண்ணும். இப்ப டிசிஎஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான், அடுத்த வருஷம் டிசிஎஸ் எடுப்பானான்றது தெரியாது. எடுக்விட்டி மாதிரி ஏதாவது வந்து ஒருத்தர் எடுத்தாங்கன்னா ஸோ காசை கம்மி பண்ணும். இப்போ அவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு டெண்டர் விடும்போது ஒரு கான்ட்ராக்ட் விடும்போது என்ன பண்ணுவான், இப்போ நீங்களே இருக்கீங்க ஒரு பிஸ்னஸ் நீங்க இது பண்றீங்க, யார்ட்டையாவது ஒன்று செல் பண்றீங்க அப்படின்னா நீங்க அதிக காசு கொடுத்து செல் பண்ண நினைப்பீங்க. அதே மாதிரி இப்போ நீங்க யார்ட்டையாவது இருந்து வாங்குறீங்க அப்படின்னாக்கா நீங்க எது வந்து கம்பேர் பண்ணி எது நம்மகிட்ட கம்மியா இருக்கு, எது நம்மளுக்கு வந்து அஃபோர்டபுளா இருக்கு அப்படின்னு பார்த்து தானே தேர்ந்தெடுத்தா நான் வாங்குவீங்க. அதே மாதிரிதான் ஓகேவா, அவனுக்கு வந்து எது வந்து கம்மியான காசுல கிடைக்குதோ ஓரளவுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கோ அதை தான் பார்த்து அவன் வாங்குவான். ஸோ அப்போ டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையா வந்து காசு பண்றாங்க. அப்போ எடுக்விட்டி வந்து இங்க எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் அது கம்பேரிட்டிவ்லி வந்து கம்மியா இருந்தனால எடுக்விட்டிக்கு வந்து போனாங்க. ஓகேவா, ஸோ இங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய குளறுபடி நடந்துச்சு. இதே மாதிரி அடுத்த வருஷம் அடுத்த என்டிபிசி டிசிஎஸ் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க, அடுத்த ரயில்வே எக்ஸாம் வந்து டிசிஎஸ் தான் கண்டக்ட் பண்ணுவாங்கன்றது உறுதியா சொல்ல முடியாது. ஏஜென்சியை மாத்தினாங்கன்னா பேட்டர்ன் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒன்று கொண்டு வருவாங்க, புதுசா ஏதாவது ஒரு சிலபஸை கொண்டு வருவான். அவன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற டாபிக் வேற மாதிரி இருக்கும், டிசிஎஸ் எடுக்கிறது வேற மாதிரி இருக்கும். இப்போ நான் எடுக்கிறேன்னா நான் கொஸ்டின் எடுக்கிறது வேற விதமா இருக்கும், இப்போ நீங்க எடுக்கிறீங்கன்னா நீங்க எடுக்கிறது வேற விதமா இருக்கும். பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்ப ஏஜென்சி மாறும்போது பாத்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஸோ நீங்க அப்ப ஒரு டவுட் வரும், ஐயோ நம்ம வந்து பிஒய்க்யூ ஃபாலோ பண்ணலாமா, இல்லை வந்து டிசிஎஸ்ல கண்டக்ட் பண்ணது நம்ம கொஸ்டினை மட்டும் பார்த்தா போதுமா, இல்லை என்ன எதுன்னு அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஆசிலேஷன் வந்துடும் உங்களுக்கு. அதுக்காக தான் இப்போ முன்கூட்டியே சொல்றேன், அந்த நிலைமைக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னா இப்போ இருக்கிற கையில் இருக்கிற எக்ஸாமை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி போக பாருங்க. ஓகேவா, புதுசாக இருக்கிறவங்க இப்போதான் நீங்கள் எழுத போகிறவங்க நீங்கள் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இது யாருக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா ஆல்ரெடி 2 எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, 2019 எழுதியிருப்பாங்க, அப்போ இப்போ அதே மாதிரி இப்போ எழுதிக்கிட்டு இருப்பாங்க,
இப்பயும் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அடுத்த வருஷம் இன்னும் அவங்களுக்கு கஷ்டமாயிரும். அதுக்காக தான் நான் இந்த ஒரு அவேர்னஸ் நான் கொடுக்கணுன்றக்காக தான் இதை சொன்னேன். ஓகேவா? இது வந்து எதுவுமே பயமுறுத்தும் நோக்கத்தோடு அல்ல. ஓகேவா? இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரியாலிட்டி என்னன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்கிட்டு நீங்க உட்காந்து நல்லா நீங்க எஃபோர்ட் போட்டு முழுக்க நீங்க உட்காந்து படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை சொல்றது. ஓகேவா? ஏன்னா இது இப்ப நீங்க ஸ்டார்டிங்ல இப்ப இருந்தே நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நல்லா நிறைய படிக்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம், ஈஸியா போஸ்டிங்க வாங்க முடியும். அதை விட்டுட்டு நீங்க கடைசி டைம்ல நிறைய பேர் பண்ற மிஸ்டேக், இன்னும் நோட்டிபிகேஷன் விடல, நோட்டிபிகேஷன் விட்டதுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்றது, நோட்டிபிகேஷன் விட்டதுக்கு அப்புறம் இன்னும் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணல, எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நீங்க தள்ளி போட தான் பாத்தீங்கன்னா உங்க சக்சஸ் ரேட்டும் தள்ளி போய்கிட்டே இருக்கு. ஓகேவா? ஒரு விஷயம் நம்மளுக்கு கையில கிடைக்கணும்னா அது கிடைக்கிற வரைக்கும் நீங்க விடக்கூடாது, அதை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். இப்போ ஒண்ணு வந்துருச்சா, ஓகே இப்பயே உட்காருங்க, அதை நோக்கி நீங்க படிக்க பாருங்க, ஈஸியா நீங்க கிளியர் பண்ணிடலாம். இதுதான் பண்றது தப்பு. அதை யாருமே பண்றது கிடையாது. நோட்டிபிகேஷன் வந்தா பார்க்கலாம், அந்தந்த நோட்டிபிகேஷன் வரும்போது அந்தந்த எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க. ஏன் அது பண்றீங்கன்றது தெரியல. அப்பவே உட்காந்தா என்ன ஆக போகுது? ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க. உட்காருங்க, இப்பயே உட்காந்து படிங்க. என்னென்ன டவுட்லாம் இருக்கோ நீங்க அதெல்லாம் கிளாரிஃபை பண்றதுக்கு நான் இருக்கேன். நீங்க எதுனாலும் கேளுங்க. ஓகேவா? அதே மாதிரி இங்க இது பாத்தீங்கன்னா கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் இருக்கு பாத்தீங்களா, அது மெயினா சொல்ல நினைச்சேன். இந்த கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுக்கு தான் அதிக வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து 2019 பாத்தீங்கன்னா அதிக வேகன்சி எடுத்துட்டாங்க. அதுக்கும் ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் நான் அப்பவே சொன்னேன். அந்த டைமே பாத்தீங்கன்னா நான் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தேன், ஸ்டேஷன் மாஸ்டரோட வேகன்சியும் கூட்ஸ் கார்டோட வேகன்சியும் அடுத்து வரக்கூடிய என்டிபிசில பாத்தீங்கன்னா வரவே வராது. அப்படியே வந்தாலும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் வரும்னு சொன்னேன். அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் கூட்ஸ் கார்டுக்கும் வெறும் 8-9 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருந்தான். ஓகேவா? ஏன்னா அப்பதான் ஃபில் பண்ணியிருந்தான். எஸ்எம்க்கு பாத்தீங்கன்னா 600 வேகன்சி எடுத்திருந்தான். இந்த டிஎம்ஆருக்கு பாத்தீங்கன்னா ட்ரெயின் மேனேஜருக்கு பாத்தீங்கன்னா 285 வேகன்சி நினைக்கிறேன், சென்னை ஜோனுக்கு பேசுறேன். ஓகேவா? ஸோ அவ்வளோ எடுத்திருந்தான். அப்ப ஸோ இப்போதான் ஃபில் பண்ணியிருந்திருக்கான், ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி இருக்கிற வேகன்சியை ஃபில் பண்ணியிருந்தான்றனால நான் அப்பவே சொன்னேன் வேகன்சி வராது, வந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வரும்னு சொன்னேன். அதே மாதிரி விட்டுருந்துருக்காங்க. இப்போதான் பார்த்தீங்கன்னா இந்த 3423 வேகன்சி விட்றான். அப்படியே விட்டாலும் பார்த்தீங்கன்னா இந்த குட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு மட்டும்தான் அதிகமான வேகன்சி வருமே தவிர மற்ற போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வரும். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னை ஜோனை பொறுத்த வரைக்கும் இந்த 8875 வேகன்சி வந்து ஓவரால் ரிலீஸ் பண்ணானா சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் 400ல இருந்து 500க்குள்ள தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்குள்ள அந்த 500ல வந்து ஒருத்தனா இருக்கணும்னா நீங்க எந்த அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணுன்றதை பாத்தீங்க. இதுக்கு காம்படிட்டர் எவ்வளவு இருப்பான்றது உங்களுக்கே தெரியும். இப்போ எவ்வளவு பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளவு பேர் அப்பியர் ஆகிட்டு இருக்காங்க, எவ்வளவு பேர் அப்ளை பண்றாங்கன்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். டேட்டா எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்ப பாத்துக்கோங்க. இப்ப 400 வேகன்சின்றப்ப பாத்தீங்கன்னா இன்னும் நீங்க எவ்வளவு எஃபோர்ட் போடணும், எவ்வளவு படிக்கணும்ன்றத பாத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை சொல்லணுன்றதுக்காக தான் நான் மெயினா வந்து இது பண்ணது. ஓகேவா? இந்த வீடியோ போட்டது. அதே மாதிரி எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னா இதுக்கான எக்ஸாம் ஷியோரா பார்த்தீங்கன்னா அடுத்த இயர் எண்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதுவே ப்ராசஸ் முடியறதுக்கு டைம் ஆகும். ஓகேவா? பட் இப்போ இருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஷியோரா வந்து உங்களுக்கு 1 இயர் டைம் இருக்கு. அந்த 1 இயர்ல நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவா? இதுக்கு முன்னாடியே ஒருவேளை சீக்கிரம் எல்லாம் கடன் ப்ராசஸ் பண்ணிட்டு வேகமாக வச்சா கூட வைக்கலாம். அதுவும் வந்து நம்ம வந்து எதுவும் உறுதியாக சொல்ல முடியாது இப்போதான் வரும்ன்றது. பட் என்னோட கணிப்பு என்னன்னா அடுத்த வருஷம் எண்ட் ஆகும். ஏன்னா நான் வந்து இந்த ப்ராசஸ்லாம் முடியறதுக்கு இவ்வளோ நாள் ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்ததை வச்சு கம்பேர் பண்ணி சொல்றேன். இவ்வளோ நாள் ஆயிருக்கு. ஸோ அப்போனா இது வந்து கண்டிப்பா வந்து அடுத்த வருஷம் எண்ட் ஆயிரும் எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுக்கு. நோட்டிபிகேஷன் எப்பனாலும் ரிலீஸ் பண்ணலாம். பட் எக்ஸாம் சொல்றேன் அடுத்த வருஷம் எண்ட் ஆயிரும் அப்படின்றத சொல்றேன். பட் ஒருவேளை ப்ராசஸ்லாம் வேகமா பண்ணிட்டு முன்கூட்டியே வச்சாலும் நீங்க அதுக்கு ரெடியா இருக்கணும். ஓகேவா? அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதை சொல்லணுன்றதுக்காக இந்த வீடியோ போட்டேன். உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.